இனிய வைகறை வணக்கம். இருள் விலகும் நேரம், சூரியன் உதிக்கும் முன் நம் மனம் தெளியும் நேரம், நாம் சந்திக்கும் நேரம். இதுதான் வைகறை சங்கமம். அனைத்து ஆளுமைகளுக்கும், அன்பான நண்பர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். வைகறை சங்கமம் இது ஒரு தினசரி காலை 5:25 முதல் காலை 6:15 மணி வரை நடக்கும் ஆன்லைன் பயிற்சி மற்றும் சங்கமம். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஆளுமை, ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய உத்வேகம். இந்த மாதம் முழுவதும் 30 ஆளுமைகள், 30 நாட்கள் ஒரே தலைப்பை சிந்தித்து வாழ்ந்து அனுபவித்து நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருவார்கள். இது வெறும் பேச்சு அல்ல, இது வாழ்வை மாற்றும் ஒரு அரை மணி நேரம். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு இந்திய சுதந்திரம். சுதந்திரம் என்பது சிந்திக்கும் சுதந்திரம், வளர்வதற்கான சுதந்திரம், பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் சுதந்திரம். இன்று நாம் ஒவ்வொரும் நம்மை மேம்படுத்திக் கொள்வதே உண்மையான சுதந்திர கொண்டாட்டம். அத்தகைய பெருமைமிக்க இந்திய சுதந்திரத்தை பற்றி புதிய பரிமாணங்களையும் ஆழமான சிந்தனைகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இன்றைய வைகறை சுடராக நம்மிடையே இணைந்துள்ளார் ஒரு சிறப்பான ஆளுமை. அவரை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். ஓய்வு பெற்ற ஆசிரியர் இவர். அவர் பிறந்த ஊர் பாத்தீங்கன்னா அபிராமி பட்டர் பிறந்த ஊரான திருக்கடையூருங்க. அபிராமி பட்டருடைய இயற்பெயர் பாத்தீங்கன்னா சுப்பிரமணியன். அவருடைய தந்தையார் பெயரும் சுப்பிரமணியன். தாயார் பெயர் சரஸ்வதி அம்மாள். அவருடைய கணவரின் பெயர் சாய்ராமன். ஓய்வு பெற்ற ஆசிரியரான இவர் படித்த படிப்புகள் பாத்தீங்கன்னா அதுவே பெரிய லிஸ்டா போயிட்டு இருக்குங்க. எம்ஏ ஆங்கிலம், எம்ஏ சோசியல், எம்ஏ தமிழ், டிஇடி, பிஇடி, டிடிசி, டிடிசி, பிஜிடிசிஏ, எம்ஆர்எஃப் அப்படின்னு என்னன்னா எம்ஆர்எஃப் இருக்குன்னு பார்த்தேன். ஸோ அதுல சிறப்பு கோர்ஸ் டாக்டரேட் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு தெரிந்து கொண்டேன். மெடிக்கல் ரீஜனல் ஃபவுண்டேஷன் சரியாக தெரியல. எம்ஆர்எஃப் இந்த ஹீலிங் கோர்ஸ் அதுல முடிச்சிருக்கிறாருங்க. 38 வருட ஆசிரியர் பணியில வேலை செஞ்சிருக்கிறாங்க, ஓய்வு பெற்றிருக்கிறாங்க. சத்யசாயி அமைப்பில் சேவாதளவாகவும் பால விகாஸ் குருவாகவும் இருந்து பணியாற்றி உள்ளார். தியான வகுப்பு நடத்துறாங்க, பஜன ஸ்லோகம் கற்பித்து சொல்லித்தராங்க. ஆசிரியராக இருந்து கொண்டு சமூக தொண்டு செய்ததால் தர்மபுரியில் இவருக்கு ஒரு சிறப்பான பட்டப்பெயரை வழங்கியிருக்கிறார்கள். அது இவர்களுக்கு அவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது. வைர மங்கை என்ற பட்டம் இவருக்கு வழங்கி இருக்கின்றார்கள். அவருடைய ஏன்னா மருத்துவமனைக்கும் சிறைச்சாலைக்கும் செல்வதே நமக்கு ரொம்ப கஷ்டமா நினைப்போம். அங்க போயிட்டு இவங்க அங்க இருக்க நோயாளிகளுக்கும் சிறைச்சாலையில் வாடுபவர்களுக்காகவும் இவர்கள் பிரார்த்தனைகளும் ஆறுதலும் இவர்களை செய்திருக்கின்றார்கள். சிந்தனை சிறகு என்ற குழுமத்தில் ஒரு மாணவர் திருக்குறள் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகின்றார். காரை பாரதி சங்கத்தின் உறுப்பினராகவும், பரம்புமலை தமிழ் சங்கத்தின் உறுப்பினராகவும், தமிழால் இணைவோம் என்ற குடும்பத்தின் உறுப்பினராகவும், பாரதி செல்லம்மா என்ற தமிழ் சங்கத்தின் உறுப்பினராகவும், அன்பும் அறிவும் என்ற குடும்பத்தில் உறுப்பினராகவும் இருந்து செயல்பட்டு வருகின்றனர். இவருடைய லிஸ்ட் தாங்க ரொம்ப பெருசுங்க. அதாவது எவ்வளவு விருது வாங்கியிருக்கிறாங்கன்னா 21 விருது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத எழுதியிருக்காங்களாம். இன்னும் பலன்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கிறாங்க. பால விகாஸ் குருஸ் விருது, பாரதி கவி, தூரிகை கவி, கவிதாயினி, எழுச்சிமிகு காவலர், செவ்வியல் இலக்கண சுடர், திருவாசக ஒளிச்சுடர், மனிதநேயம், மாந்தருள் மாணிக்கம், கவிச்சுடர், நல்லாசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்டுகளை வாங்கியிருக்காங்க. 2160 மணி நேரம் உலக சாதனை புரிந்ததால் தர்மபுரியின் சிறந்த ஒருங்கிணைப்பாளர் விருது வாங்கியிருக்கிறாங்க அவங்க. சோ திருக்குறள் ஆய்வு சிந்தனை சுடர், மனிதநேய செம்மல், சிங்கப்பெண், இலக்கிய சுடர், அன்பின் சிகரம், சிந்தனை சிற்பி, செவ்வியல் தமிழர் விருதுன்ட்டு நிறைய விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. ரொம்ப அவங்க மனசுக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியர் பணியே அறப்பணி என்று தொடர்ந்து செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார். இன்றும் கூட ஓய்வு பெற்ற நிலையில் குரூப் தேர்வுக்கான பயிற்சிகளை இலவசமாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாருங்க. மக்கள் தொண்டே மகேசன் தொன்று என்று வாழ்ந்து வரும் ஒரு அற்புதமான மனிதரை, அப்பேற்பட்ட ஆளுமையை இன்று அறிமுகப்படுத்தி வைக்கின்றேன். அவர்தான் வேறு யாருமில்ல, நம்மளுடைய வைர மங்கை தங்கம் சாய்ராமன். மேடம், த ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். மைக் உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். நீங்கள் தளத்தை கொண்டு செல்லலாம். நன்றி. 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 என ஈன்ற தாய்க்கும் வித்திட்ட தந்தைக்கும் அறிவினை புகட்டிய ஆசானுக்கும் இயற்கையும் இயற்கை உணர்வையும் காதல் உணர்வையும் இணைந்தே படைத்த இறைவனுக்கும் என்னை இந்த அவையில் அறிமுகப்படுத்தியது சுமதி. அடுத்தது இந்த அவையில் எனக்கும் பேச வரும் என்று நினைத்து என்னையும் அடைத்த அருணகிரி ஐயா மற்றும் இதில் இருக்கும் சான்றோர்கள், இன்று வாய்ப்பு கொடுத்து தலைமையாக இருந்து கொண்டு எனக்கு வரவேற்பு அளித்த டாக்டர், மற்ற அனைத்து என்னுடன் இணைந்து நெருங்கி
நண்பு என்றால் இப்படி என்று சொல்லிக்கொண்டு புன்னகையுடன் உட்கார்ந்திருக்கும் எனது அருமை காதலி என்றே சொல்ல வேண்டும், புன்னகை அரசி மலேசியா மங்கை அவர்களுக்கும், அது நான் சொல்லிவிட்டால் பக்கத்தில் இருக்கிறாள் குணசேகரி, நான் மட்டும் என்னவா என்று கேட்பா, அவளும் அழகின் தத்துவம். அவர்களுக்கும் மற்ற அனைத்து இதுல இருக்கும் அனைத்து சான்றோர்களுக்கும் மனமார்ந்த முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அருணகிரி சார். அந்த பாட்டை கொஞ்சம் ப்ளே பண்றீங்க? இல்ல, அந்த இது அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல, அப்படியே சிங் பண்ணுங்க. காப்பிரைட் வரும். சரி, ஓகே. இன்று ஒரு அழகான தருணம், எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். தந்தைக்கு நான் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் எப்படி நான் உரிமையாக வணக்கம் சொல்கிறேனோ அதுபோல என்னை ஈன்றது இந்த நாடு. ஆம், இதுவேதான் என்னை ஈன்ற நாடு, கலையெழிலோடு மலமேவும் தமிழன்னை வீடு, இதுவேதான் என்னை ஈன்ற நாடு. வள்ளுவன் இந்நாட்டு மறையோன், வள்ளுவன் இந்நாட்டு மறையோன், உலக வாழ்விற்கு வழிகாட்டும் நெறியோன், அல்லவும் குறையாத அறிவு, அல்லவும் குறையாத அறிவு, ஆழ அள்ளினும் தெளிகின்ற செறியதன் நெறிவு, இதுவேதான் இணைகின்ற நாடு. வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். என்னுடைய பாரத மாதாவுக்கு வீர வணக்கம். நன்றி. இப்பொழுது என்னை ஈன்ற நாடு இந்த நாடுதான், நம்மையும் ஈன்ற நாடு இந்த நாடுதான். அப்படி இருக்கும்போது இந்த நாட்டுக்காக நாம் உயிர் பாடலை பாடிவிட்டு பிறகு, ஏனால் எழுந்து நின்று பாட வேண்டும், உங்களால் எழுந்து நிற்க முடியுமோ என்னமோ தெரியாது, அதனால் நான் இந்த கொஞ்சம் என்னுடைய மறைவினை சென்று எழுந்து நின்று இந்த பாடலை சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறேன். நீராறும் கடலுடைத்த நிலமடந்த கெழிலொழுகும், சீராரும் வதனமென திகழ்வரத கண்டமிதில், தெக்கனமும் அதித்திறந்த திராவிட நல் திருநாடும், தக்க சிறு பிறைநுதலும் தரித்தனரும் திலகமுமே, அத்திலக வாசனை போல் அனைத்துலகம் இன்பமுறு, எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே, தமிழனங்கே உன் தீரிலம்மை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே, வாழ்த்துதுமே. நன்றி. இன்று நாம் இந்தியாவில் இருக்கிறோம். இது பாரத மாதா, நீங்க பார்த்திருப்பீங்க. ஏன்னா இதில் பார்க்கலாம், எழில் கொஞ்சம் பாரத மாதா, அழகானவள், ஆற்றையே சுத்தி அமைத்துக் கொண்டிருப்பவள், 3 பக்கம் கடலால் சூழப்பட்டு 1 பக்கம் நிலத்தால் சூழப்பட்டு கனி வளங்கள் நிறைந்தவள், அழகானவள், அற்புதமானவள், என்றும் இனிமையானவள். ஆம், அவள் கையில் இருப்பது என்ன? அந்த பாரத மாதா கையில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அது என்ன? தாயின் மணிக்கொடி. தாயின் மணிக்கொடி. நன்றி. அதற்கு வேற ஒன்று சொல்வார்களே, என்ன கொடி என்று சொல்வார்கள்? எனக்கு தெரியாத கேள்வி. தேசிய கொடி. நமது தேசிய கொடி. இந்த தேசிய கொடி 3 வர்ணங்களால் ஆனது. அதனால் நான் கொடியாக மாறுகிறேன். பிறகு நான் எப்படி மாறுகிறேன் என்று சொல்கிறேன். இந்திய தலைமகளான பாரத மாதா கையிலே நான் தவழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேசிய கொடியாக. இதை என்னை பார்த்து எல்லாரும் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? தாயின் மணிக்கொடி பார்,
தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்திட புகழ்ந்திட வாரீர், தாயின் மணிக்கொடி பாரீர். இந்த கொடிக்கு பேரு, என் பேரு தாயின் மணிக்கொடி. இந்த கொடியை என்னை போன்று நிறைய பேர் பாடியுள்ளார்கள். ஏனென்றால் நான் எல்லாரையும் தன்னகத்தே கொண்டவள். என்னுடைய அருமை பெருமை அறிந்து செயல்பட்டவர் நாட்டில் பல பேர். தங்களின் உரிமை வாழ்வுக்கும் வளர்ச்சிக்கும் வளமைக்கும் பெருமைக்கும் ஒற்றுமைக்கு ஒரு உரிய சின்னமாக நான் விளங்குகிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு மகிழ்வு இருக்கும் அல்லவா? நான் எனது பாரத மாதா கையில் எவ்வளவு அழகாக பறந்து கொண்டிருக்கிறேன். இந்திய கொடியாகிய நான் மூவண்ணத்தில் அமைந்துள்ளேன். 3-2 என்னும் அளவில் நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? எனக்கும் ஆசைக்கு அறை மூல எனக்கும் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஒரு வரைமுறை உள்ளது. அதனால் 3-2 என்ற அமைப்பில் நான் அமைந்துள்ளேன். மேலே காவி நிறம் பட்டை, காவி பட்டை. வீடுகளில் கல்யாண நிகழ்ச்சி என்றால் காவிப்பட்டை போடுவார்கள். ஏன் தெரியுமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், பின்னால் சொல்கிறேன். நடுவில் தூய வெண்ணிறப்பட்டை, கீழே பசுமை நிறப்பட்டை என சம அளவு பட்டை பட்டையாக என்னை பட்டை தீட்டினார்கள். ஆனால் நடுவிலோ நீல நிறமாக தர்ம சக்கரத்தை, அதாவது அசோக சக்கரத்தை. மேலே அமைந்துள்ள காவி நிறம் நம் நாட்டு விடுதலைக்கு போராடிய உடல் பொருள் உயிர் அனைத்தையும் தியாகம் செய்த தியாகிகளின் தியாகத்தை குறிக்கிறது. நடுவன் அமைந்துள்ள வெண்மை நிறம் இந்திய மக்களின் தூய உள்ளம், ஒழுக்கம், வாய்மை, நேர்மை, மக்களின் தூய உள்ளத்தை குறிக்கிறது. இதில் அமைந்துள்ள அசோக சக்கரம் தர்ம சக்கரம் இந்தியாவின் நீதி, நேர்மை, அறம் ஆகியவற்றை குறிக்கிறது. தன்னிலை மறந்த போது உலகை ஆண்டார். எல்லாரும் ஆண்டதை கண்டு மனதில் ஒரு அழுகை, துக்கம் தாழ அந்த மன்னர் பதவியை விட்டு அசோகர் மரம் நடுவிலும் 2 பக்கத்திலே மரம் நட்டு கால்நடைகளுக்கு தண்ணீரை தந்தார். இப்படி அவர் கண்ட ஒழுக்க நெறியையும் நீதியையும் அறத்தையும் குறிக்கிறது தான் இந்த அசோக சக்கரம். இதில் 24 அந்த கோடுகளோடு அமைந்துள்ள கீழே அமைந்துள்ள பசுமை நிறம் நாட்டின் செல்வ செழிப்பை குறிக்கிறது. இந்திய நாடு எந்நாடு இல்லவா? எங்கு சென்றாலும் பசுமையாக உள்ளது. அதை குறிப்பதற்காக தான் நான் பசுமையில் இருக்கிறேன். அப்படி பசுமை நிறம் இருக்கிறது. உலகம் அழியாமல் நிலை பெற்றிருக்க காரணம் என்ன தெரியுமா? தமக்கென வாழாமல் பிறருக்கென வாழ்பவர் வாழ்வதால் தான் இன்றும் என்று புறநானூறு கூறுகிறது. இதற்கு தியாகிகள் நம் நாட்டு விடுதலை பெற்றது. தியாகிகளுக்கு முதல் உரிமை அளித்ததால் தான் காவி நிறத்தை எனக்கு இட்டார்கள். நாட்டில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காகவே எனக்கு நடுவில் வெண்மையை வைத்தார்கள். நாம் என்று பசுமை நிறத்துடன் இருக்க வேண்டும், நீதி நிறையுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே எனக்கு அழகாக பச்சை நிறத்தையும் நடுவில் தர்ம சக்கரத்தையும் அமைத்துக் கொண்டார்கள் என்று என்னுடைய வரலாறை கூறி முடிக்கிறேன். எப்பொழுது நான் வருகிறேன். என்னை காத்தார் இந்த நாட்டில் ஒருவர் யார் தெரியுமா? அவன் அழகியவன், அன்பானவன், என்னை நேசித்தவன், எப்பொழுதும் என் கூடவே இருந்தவன். நான் இப்பொழுது கொடி இல்லை, நான் இந்தியா. என் கூடவே இருந்தவன் யார் தெரியுமா? அவன்தான் திருப்பூர் குமரன். ஒரு நாட்டின் பெருமை அந்நாட்டு மானம் காப்பதற்காகவே ஆனா அந்த கொடியில் அமைந்திருந்தது. அந்த கொடியின் மானம் காப்பதற்காக பலர் தம் இன்னுயிரை நீத்தார்கள். திருப்பூரில் கொடி கொண்டு ஊர்வலம் சென்ற குமரனை ஆங்கிலேயர் காவல் படையினர் அடித்தனர், தடை விதித்தனர், கொடியை பறித்தனர். ஆனால் குமரன் உயிரை விட கொடியே மேலானது என கொண்டு ஆங்கிலேயருக்கு அடிபணியாது அடிமேல் அடி வைத்த போதும் வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று கூக்குரல் விட்டு உடலும் உள்ளமும் அதை எண்ணும் போது என் உடலும் உள்ளமும் பூரிக்கிறது. இந்நாட்டு பற்றி அனைவருக்கும் தேவை என. நன்றி. அப்படி என்றால் தேசியத்தின் பங்கு என்ன? என்னடா இது? கொடியாக வந்தால், இந்தியாவாக வந்தால், இப்பொழுது எதுவாக வருகிறாள்?
எனக்கே தெரியவில்லை. இந்திய விடுதலை போரின் தமிழகத்தின் பங்கு அப்படி என்னென்ன இருந்தது தமிழகத்தின்? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடு நற்றவன் ஆயினும் நற்றவன் வாயினும் நனிச்சிறந்தனவே. பெற்ற தாயை எப்படி பேண வேண்டுமோ நாட்டையும் பேண வேண்டும் என்பதற்காக விடுதலை போரில் வீறு கொண்டு எழுந்தனர். முதல் முழக்கம் வீறு கொண்டு எழுந்தனர். எழுந்திருக்கும் போதே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தனர். அதில் வெள்ளையரே வெளியேறு என்று முதல் முழக்கம் கொண்டவர் யார் தெரியுமா? யார் கொண்டார் வெள்ளையினை வெளியேறு என்று முதல் முழக்கம்? நான் ஒரு பயிற்சியாளர் தானே, அதனால் சில கேள்வி கணக்குகளை தொடுக்கிறேன். முதலில் வெள்ளையினே வெளியேறு என்ற வீர முழக்கமிட்டவர் காந்திஜி. வீரபாண்டிய கட்டபொம்மன். வீர முழக்கமிட்டவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் அந்நியருக்கு அடிபணிந்து கப்பம் கட்டாமல் வீறு கொண்டு எழுந்தார். உனக்கு எதுக்குறா வரி அப்படி என்று கேட்டார். அந்த பாடல் நம்மிடையே நினைவாக இருந்து கொண்டிருக்கும். அதை இப்பொழுது சொல்ல வேண்டாம் என்று நினைக்கிறேன். அழகாக சொல்லுவார். அதுவும் ஒரே ஒரு 2 வார்த்தை, மஞ்சள் அரைத்து கொடுத்தா நீ மாமனா மச்சனா மானங்கட்டவனே என்று ஒரு வரி வரும். அப்படி ஆங்கிலேயரை துச்சமன தூக்கி எறிந்தவன். 1806 வேலூரில் இராணுவ புரட்சி ஏற்பட்டது. வெள்ளையரை எதிர்த்தெழுந்த இப்புரட்சி விடுதலை போருக்கு வித்திட்டது. அதில் யார் யார் தெரியுமா கலந்து கொண்டார்கள்? நிறைய பேர் மறைக்கப்பட்டவர்கள். ஊமைத்துறை, புலிதேவன், மருது பாண்டியர் போன்றோர் அந்நியரை எதிர்த்து வீர மரணம் எழுதினர். அவர்கள் இப்பொழுது எங்கே? நமது வரலாற்றில் இருக்கிறார்களா? தெரியவில்லை. இந்த வ.உ.சி. பாரதி வாணிகத்தின் பொருட்டு வந்த ஆங்கிலேயர் வாணிகத்தை குலைத்து இந்தியாவை விட்டு ஓட வேண்டும் என்பது கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சியின் போராட்ட கொள்கை. அதனால அவர் சுதேசி கப்பல் என்று ஒரு கப்பலையே வாங்கினார். அந்நியர் கப்பல் நமக்கு தேவையில்லை என்று. அதன்படி அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய கப்பல் நிறுவனத்தையும் ஏற்படுத்தி கப்பல் ஓட்டினார். அந்நிய துணி எரிப்பு போர் நடத்தினார். இன்னைக்கு நம்ம எல்லாம் போட்டிருக்கணும். அவர் போர் நடத்திட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நான் இங்கெல்லாம் போட்டிருக்கிறது என்ன ட்ரெஸ் போட்டிருக்கோம்? கதராடையா போட்டிருக்கோம்? கத்தி கத்தி கதராடன்னாரு. கதராடையோடு அவர் முடிஞ்சிட்டாரு. அவர் எப்படியோ லண்டனில் பாரிஸ் பட்டம் பெற்று வந்து பகட்டாடையோடு விளங்கிய அவர் அரை நிர்வாண பக்ரியாக மாறினார். நான் பகட்டாக இருக்கிறேன் என்று இந்த வெளிநாட்டு துணியை தான் போட்டுக்கொண்டு அழகாக அப்படியே சீமானாக இருக்கிறோம். அவரோ விவேகானந்தாரோ சிகாகோ மாநிலத்தில் போய் சகோதரர், மை டியர் சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் என்று சொன்னார். நாமெல்லாம் சீமாட்டியாக இருக்கிறோம். ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் கசையடி இப்படியெல்லாம் செஞ்சுவிட்டு வ.உ. சிதம்பரனார் ஜெயிலுக்கு சிறைக்கு சென்றார். செக்கிழைத்தார், கல்லுடைத்தார், கசையடிப்பட்டார். ஒவ்வொரு சுத்துக்கும் கசையடி. ரத்தம் பீரிட்டு கொட்டும். தென்னாட்டு திலகர் என்றும் கப்பலோட்டிய தமிழன் என்றும் புகழ்பட்டார். அவர் தென்னாட்டு திலகர் என்று சொல்வது உடம்பெல்லாம் இரத்தக்காயும் திலகமாக அது இருந்ததுனாலோ என்று மனம் வெம்புகிறது. வ.உ.சியின் நண்பரான சுப்பிரமணிய சிவாவும் அவரோடு தோளோடு தோளாக நின்று ஊர்தோறும் சென்று வெங்கல குரலால் விடுதலை முழக்கமிட்டார். வ.உ.சி சிறையில் செக்கிடுத்தார், எல்லாம் பண்ணார், கசையடிப்பட்டார். அவருக்கு தண்ணி தாகம் தாங்கவில்லை. இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்று நினைக்கிறேன். அப்பொழுது அவர் கேட்டபோது ஆங்கிலேயரும் தன்னுடைய மலர் கழிவு பொருளை சிறுநீரை தண்ணீரில் பிடித்து அவருக்கு குடிக்க கொடுத்தார். அப்படி என்றால் விடுதலைக்கு விளைத்தவரை நினைத்து பாருங்கள். நாமெல்லாம் ஜுஜிபின்னா என்ன? அதுல ஏதாவது ஒன்னாவது இருக்கிறோமா? தெரியல. ஆனா அவர் கொடுத்ததை குடிக்காமல் என்னாடு வந்தே மாதரம் என்று ஒவ்வொரு மனிதரும் நமக்கு இந்திய ரத்தம் ஓடுவது என்றால் இந்த உணர்வு நம்முடைய இருக்கும். அவரை விடுதலை செய்து விட்டார். இதுக்கு மேல உள்ள இருந்தா அவர் செத்து போயிடுவாருன்னு. தொழுநோய் கையெல்லாம் போயிடுத்து, வெளியில வராங்க. அவரை அழைப்பதற்கு யாரும் வரவில்லை. சுப்பிரமணிய சிவா எப்ப வருவார் என்று வெளியில் காத்து கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து வந்தார். இவர் பார்க்கக்குள்ள ஓடி போய் வாரி இணைக்க போனார். அதற்கு அவர் சொன்னார், என்னை நீ தொடாதே,
எனக்கு இருக்கிற நோய் உனக்கும் வந்துவிடும் என்று சொன்னார். அப்படியே வந்தால் நாம் ஒன்றாக இருக்கலாமே, நீ எதற்கு வேண்டாம் என்று சொல்கிறாய் என்று சுப்பிரமணிய சிவா வாரி அணைத்துக் கொண்டார். இது அல்லவா நாட்டுப்பற்று, இது அல்லவா தேசப்பற்று. இதை உணர்ந்தால் ஒவ்வொருவரும் நாம் எந்த செயலுக்கும் எந்த இதற்கும் செல்ல மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அருமை பெருமை வாய்ந்ததுதான் இந்த இந்திய நாடு. இது மட்டுமல்ல, அவரோடு இப்பொழுது ஒருவரை நான் கூற விரும்புகிறேன். இந்த செண்பகராஜன் என்று ஒருவர் இருந்தார். அவர்தான் முதலில் எம்டன் என்று ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்தை கொண்டு வந்தார். அவருடைய பேரனான சேது சேஷனையா அவர்கள் இப்பொழுது சென்னையில் வசித்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறேன். அவர் எங்களுடன் ஒத்த நண்பராக, ஒன்றாக, எனக்கு உடன்பிறவா சகோதராக நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல வாவு சிதம்பரம் சுப்பிரமணிய சிவா அவருடைய பேரன் பெயர் கல்யாணராமன், அவரும் சென்னையில் இருக்கிறார். உமா கல்யாணராமன் என்று அவர் ஒரு பிஎஸ்என்எல்லில் உமா அம்மா வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னார் எப்பொழுது ஒரு வருடத்துக்குள்ள ஆகிறது. அவருடைய தந்தையாரிடம் விடுதலைக்கு தீட்ட அவரிடம் போய்கொண்டிருக்கிறார். அடுத்தது நீலகண்ட பிரம்மச்சாரி என்று ஒருவர் இருந்தார் எருக்கூர் சீர்காழியில். அவருடைய பேரன் பெயர் சுப்பிரமணியன். இன்றும் நீலகண்ட பிரம்மச்சாரிக்கு உருவம் அமைத்து அவர் வீட்டில் வழிபட்டு கொண்டு சுதந்திர தினம் எப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தது நமக்கு எல்லாரையும் தெரியும், பாரதியின் கொள்ளுப்பேத்தி உமா பாரதி அவர்கள் இன்றும் என்னுடைய சகோதரியாக நல்ல இணக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட விடுதலை தியாகிகளின் பேரன்களும் பேத்திகளும் என்னுடன் பயணம் பண்ணியிருப்பது நான் பெற்ற பயனே என்று நினைக்கிறேன். அதுபோல அஞ்சலி அம்மாவின் பேத்தி அவர்கள் கடலூரில் இருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர்களை கண்டுபிடித்து அந்த இடத்திற்கு அஞ்சலி அம்மா நகரம் என்று, இதற்கு காரணம் பாரதி சங்கத்தில் வைஜெயந்தி ராஜன் என்று ஒரு சகோதரி இருக்கிறார். அவர்களால் தோண்டி தோண்டி கண்டெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த முத்துக்கள் என்று கூறிக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட இதோடு தோளோடு சோர்ந்து இந்த மயக்கமெல்லாம், அதாவது உணர்ச்சி மயமான மயக்கம்லாம் இருந்தது. இந்த உற்சாகம் ஊட்டியது இதே காலகட்டத்தில் தேசிய கவிஞர் பாரதியார் பாட்டுத்திறத்தாலே விடுதலைக்கு உணர்ச்சியை தட்டி எழுப்பினார். இந்திய சுதேசிரமித்திரன் என்ற ஒரு பத்திரிகையை வெளியிட்டார். இவர் மட்டுமல்ல, ஈவேரா பெரியார் தென்னாட்டில் காங்கிரஸ் இயக்கம் வேரூன்றி வளர அரும்பாடுபட்டார். காந்தியடிகள் வழியில் நின்று பேச்சாலும் மூச்சாலும் விடுதலைக்காக மக்களை அணி திரட்டினார். தமிழ் தென்றல் என வழங்கப்பட்ட திருவிக்கா, சேலம் வரதராசுலு ஆகியோர் சொல்லாலும் எடுத்தாலும் விடுதலைக்கு உரம் சேர்த்தார். அப்படியா, சரி, இவ்வளவெல்லாம் சொல்றீங்களே, இதெல்லாம் எனக்கு பாடுபட்டாங்க. ஆனா இந்த கொடியை நான் மேலே ஏற்றுவதற்கு யார் என்ன செய்தார்கள் ஒன்று தெரியுமா? எதற்காக அந்நியர் வந்தார்கள் என்று தெரியுமா? ஏனென்றால் நமது நாட்டில் ஒரு காலத்தில் எழிலை பேசிக்கொண்டே போய் கண்ட காலத்தில் ஒற்றுமை இல்லை, வேற்றுமை இருந்தது. அந்நியர் இதுதானே தக்க சமயம். வீடு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அல்லவா? அதுபோல் 2 பட்டவுடன் அந்நியர் உள்ளே நுழைந்தனர். உள்ளே நுழைந்து என்னை படாது பாடுபடுத்தினர். ஆனால் இதிலிருந்தெல்லாம் நான் காப்பாற்றப்பட வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதனால் எனக்கு விடுதலை வாங்கிய பிறகு அடுத்தது நான் வருகிறேன். விடுதலை வாங்கும் பொழுது தேசிய கொடி யாரிடம் இருந்தது தெரியுமா? ஆங்கிலேயரிடம் இருந்தது. அப்ப ஆங்கிலேயரிடம் இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்பொழுது காந்திஜி இருந்தார், நேரு இருந்தார், ராஜாஜி இருந்தார். யாரிடம் இந்த கொடியை மேலே ஏற்ற வேண்டும் என்று ஒரு எண்ணம் தோன்றியது. ராஜாஜியை கூட்டி ஏத்த சொன்னா நேருஜி நான் ஏத்த மாட்டேன் நான் கேட்பார். நேருஜி ஏத்த சொன்னா ஏன் அவங்களதான் ஏத்த சொல்லுவீங்களா, நான் என்ன பண்றதுன்னு இவர் கேட்பாரு. அதனால அவர் நினைச்சா மோன்பேட்டை பிரபுவை கூப்பிட்டார். நீங்கள் தானே உங்கள் கொடியை ஏற்றினீர்கள், உங்கள் கையால் இந்த கொடியை இறக்கி என்னுடைய கொடியை ஏற்றுங்கள் என்றார். சரி, ஏற்றலாம், அதற்கு என்று ஒரு முறை வேணுமே என்று கேட்கும்போது இந்த சோழ நாடு சோறு உடைத்தல்லவா, இந்த சோழ நாட்டிலிருந்து தொடங்கலாம் என்று அப்பொழுது ஒரு எண்ணம் வந்தது.
அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சியை செய்தார்கள். என்னன்னா 1947 இந்திய சுதந்திரம் அடைந்த போது ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக சோழ பரம்பரை முறைப்படி திருவாடுதுறை ஆதீனம் தயாரித்து வழங்கிய தங்க செங்கோல் வழங்கப்பட்டது. இது என்ன தங்க செங்கோல் என்று கேட்கலாம். இது அதிகார பரிமாற்றத்தின் புனித அடையாளம். அந்த சுதந்திரத்துக்கு ஒரு செங்கோல் கொடுத்துதான் மாற்றப்பட வேண்டும். உடனே திருவாடுதுறை ஆதீனம், அன்று திருவாடுதுறை ஆதீனம் 20வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ அம்பலவான தேசிகர் என்பது இருந்தார். அவர் வழிகாட்டலின்படி பங்கச்ச செட்டி நகை ஆசாரி அவர்களிடம் சென்று 5 அடி நீளமுள்ள ஒரு தண்டம் என்று சொல்லக்கூடிய அதை உருவாக்கி அந்த நீதி தேவதை மற்றும் நேர்மையின் உருவமான நீதி தேவதை நந்தி இவர்களை உருவாக்கப்பட்டது. அந்த ஆதீன பிரதிநிதியாக குமாரசுவாமி தம்பிரான், ஓதுவார் மாணிக்கம் மற்றும் நாதஸ்வர வித்வான் TN ராஜரத்தின பிள்ளை. ஆனா இவர்களால் நினைக்கும் போது, நான் சிறுவனாக இருக்கும் போது இந்த ராஜரத்தின பிள்ளை நாதஸ்வரம் ஓதும் போது கிட்ட போய் உட்கார்ந்து நீங்க இப்படி ஊதுறீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்கிறதும் ஒவ்வொன்றும் என் கண் முன்னால் வந்து போகிறது. இதை படிக்கும் போது அவ்வளவு பாக்கியம் பண்ணியவள் நான் என்று நினைக்கும் போது எனக்கு அதை இப்ப சொல்ல வாய்ப்பு கொடுத்தமையும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1947 ஆகஸ்ட் 14 இரவு மான்பாட்டன் பிரபுவிடம் இருந்து அந்த செங்கோல் அவரிடம் கொடுத்து அவரிடமிருந்து பெறப்பட்டது. அப்பொழுது எப்படி பெற வேண்டும் என்றால் முறைப்படி பெற வேண்டும். அப்ப கோளறு பதிகம் ஒன்றை பாடி பெற்றார். வீயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் செவ்வாய் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரே நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்படி 10 பாட்டு கடைசியில் தேனருள் பொழில் கொலாமை விலை சென்னல் துண்ணி இப்படி வாங்கக்கூடிய இது யாருக்கும் பாதிக்கப்படாமல் அவை நல்ல நல்ல 9 கோள்களும் எல்லாருக்கும் சிறப்பை தந்து எல்லாரையும் நல்லவழிப்படுத்த வேண்டும் என்று கூறி அதை கொடுத்தார். அப்படிப்பட்ட அந்த செங்கோலானது புனித நீராட்டப்பட்டு பண்டித் ஜவஹர்லால் நேருவிடம் வழங்கப்பட்டு அகலாபாத்தில் அதாவது அலகாபாத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் பாதுகாக்கப்பட்டது. இப்பொழுது இந்தியாவில் புதிய நாடாளுமன்ற கட்டளத்தில் சபாநாயகர் இருக்கை அருகில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் முறைப்பட நிறுவப்பட்டு உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விடுதலை போராட்டத்தில் சத்தியமூர்த்தி ஊர்தேரும் சென்று பேச்சாற்றல் பண்ணார். தில்லையாடி வள்ளியம்மை 16 வயது வரைதான் இருந்தார். ஒரு நாள் போனார். மருத்துவமனையில் காந்தியடிகள் இருப்பதை கண்டார். தன்னுடைய மனதை விட்டார். விடுதலைக்காக அதில் சேர்ந்தார், இணைந்தார், சிறை செல்லப்பட்டார். 14 வயதில் சிறை செல்லப்பட்டார். இந்தியாவிற்காக 16 வயதில் தன் உயிரை நீத்தார். பிறந்தது வெளிநாடு. அவர் தாயார் மட்டுமே தில்லையாடி. என் திருக்கடையூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் உள்ளது தில்லையாடி. ஏனென்றால் மாசம் திருச்சியைக்கு திருவிடைகடி என்ற முருகர் கோவிலுக்கு செல்லும் போது நாங்கள் அனைவரும் தில்லையாடி வள்ளியம்மை இருப்பிடத்தில் உட்கார்ந்து அவரை பற்றி பேசிவிட்டுதான் வருவோம். அப்படிப்பட்ட அருமையான செயல் எனக்கு கிடைத்தது. சத்தியமூர்த்தி அதுபோல தீர சத்தியமூர்த்தி தன் பேச்சாற்றலால் விடுதலை போர் தொடங்கினார். அந்நியர் அடக்குமுறையை எதிர்த்து போராட்டினார். இதுபோல் வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வாரோ என புரட்சி கவிஞர் மொழிப்படி விடுதலை போராட்டத்துக்கு ஈடுபட்டார். இப்படியெல்லாம் பட்ட விடுதலை இது எப்படி கொண்டு போக வேண்டும் என்று 6 நிமிடத்தில் சொல்லிவிடுகிறேன். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நாட்டு நாள் பணித்திட்டம் செயல்பட்டு வருகிறது. மாணவர்கள் இத்திட்டத்தில் சேர்ந்து காவல் துணையருக்கு துணையாக போக்குவரத்து கட்டுப்பாடுகளிலும் பணிபுரிய வேண்டும். தானின்றி இருக்காமல் நம் நாடு என்று எண்ணம் கொள்ள வேண்டும். இதை தவிர நாடகம், கருத்தரங்கு, பட்டிமன்றம் முதலியவற்றில் துப்புரவு, நோய் தடுப்பு
ஆகியவற்றை, அறியாமையை நீக்குதல் ஆகியவற்றை பற்றி பேசி பணியாற்ற வேண்டும். ஒளிபடைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 என்ற புரட்சி கவிஞர் பாடினார் அல்லவா? மாணவர் சமுதாயம் அப்படிதான் அமைய வேண்டும். தூங்காமை கல்வி துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலனான் பவர்க்கு என்று முடிந்தார். அதுபோல சுறுசுறுப்பு, கல்வி, துணிவு பெற்று மாணவர்கள் ஜாதி மத சமயம் வேறுபாடு இன்றி வாழ வேண்டும். கல்வி பயிலும் போதே உயர்ந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், எண்ணுவதெல்லாம் உயர்வாக எண்ண வேண்டும். எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையை செய்யும் தொழிலே தெய்வம் என்று ஆற்றி நாட்டு நலம் பேண வாழ வேண்டும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று சொன்னார். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அக்தியே சுனை என்று சொன்னார். இப்படி வள்ளுவரும் பாரதியாரும் காந்தியடிகளும் கட்டி காத்த இந்த சுதந்திரத்தை நாம் கட்டி காப்போம், வலிமையுடன் நடத்துவோம். என்றும் அன்பே அண்ணல் காந்தியடிகள் வள்ளுவர் வற்புறுத்தும் சிறந்த அறங்களை பின்பற்றினார். அருளுடைமை, அன்புடைமை, இனியவை கூறல், கொல்லாமை, புலால் உண்ணாமை, பொறுமை, வாய்மை, வினை தூய்மை, உண்ணாமை, அதாவது முதலிய பண்புகளின் உறைவிடமாக திறந்தார். அதனால்தான் அவரை மகாத்மா என்று அழைக்கிறோம். நமக்கு மகாத்மாக ஆக வேண்டாம். இந்த ஆத்மாவுக்கு உண்மையாக வாழ்ந்து நாட்டுக்கு, இந்த நாட்டின் பிரதிநிதி என்பதை நாம் சொல்லிக்கொள்வோம். வந்தே மாதரம் என்போம். எங்கள் மாநில தாயை வணங்குவோம். நன்றி, வணக்கம்.